கேப்டன் புகை கேப்டன் புகை கேப்டன் புகை கேப்டன் புகை அந்நியார் 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 புகை கேப்டன் புகை கேப்டன் புகை அந்நியார் 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 வருகிற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அந்நியாரின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தேடி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ரயில் நிலையம் பிரிட்ஜ் 31.53 கோடி, திருவாலங்காடு அரக்கோணம் சாலை 70 கோடி, காவேரி ராசபுரம் சிட்கோ 12.16 கோடி, பழையனூர் துணை மின் நிலையம் 14.73 கோடி. இந்த அளவு உங்கள் அத்தனை பேருக்குமே அவர் சிறந்த முறையில் உங்களுக்காக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நம் பொதுச் செயலாளர் உங்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார். அறிவுசார் நூலகம் 2.25 கோடி, நகராட்சி பள்ளி
16 கோடி, பழையனூர் துணை மின் நிலையம் 14.73 கோடி. இந்த அளவு உங்கள் அத்தனை பேருக்குமே அவர் சிறந்த முறையில் உங்களுக்காக செய்திருக்கிறார். இதுல மிக மிக முக்கியமாக கடம்பத்தூர் ஒன்றியத்தில் மப்பேட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையில் துறை முகம் அமைக்க 1700 கோடி ரூபாய் அவர் பணிகளை நடைபெற்று வருகின்றது. இந்த முறை அவர் வெற்றி பெற்று அதை பூர்த்தி செய்து இளைஞர்களுடைய பயன்பாட்டிற்காக அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் உறுதியாக கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் துணை முதலமைச்சர் துவக்கப்பட்ட வெளிவட்ட சாலை, அதாவது ரிங் ரோடு புற்றூர்ல இருந்து வெங்கத்தூர், போலிவாக்கம், அத்திக்குளம் வழியா பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த முறை வெற்றி பெற்று அந்த பணிகள் அத்தனையும் உங்களுக்காக பூர்த்தி செய்து தரப்படும். திருவள்ளூர் புறவழி சாலை, சென்னையில திருப்பதி நெடுஞ்சாலையில NH 200 பணிகள் நிறைவேற்றதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மணவாளன் நகர் முதல் கோழிவாக்கம் வரை இருவழி சாலை 40 கோடி மதிப்பீட்டில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்காக செய்திருக்கிறார். கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு முதல் சுத்துவார் சத்திரம் வரை இருவழி சாலை, 4 வழி சாலை 75 கோடி மதிப்பீட்டில் அவர் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போல திருவாலங்காடு முதல் அரக்கோணம் வரை இருவழி சாலை, 4 வழி சாலை 70 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளதையும் நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட பாலங்கள் கடம்பத்தூர் ஒன்றியம் கூவன் ஆற்றின் அருகே தண்டலம் கசவநல்லூர் இடையே 17.25 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம், திருவாலங்காடு ஒன்றியம் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே மணவூர் லட்சுமி விலாசபுரம் இடையே 24.50 கோடி ரூபாய் செலவிலே திருவாலங்காடு ஒன்றியம் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே உங்களுக்கு குப்பம் கண்டிகையில 21.61 கோடிக்கு மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைத்திருக்கிறார். எதுவும் வழக்கறிஞராக செஞ்சதில்ல. எல்லாம் முக்கியம் மக்களுக்கு. ஊட்டி ஒன்றியத்துல, நெமிலி அகலத்துல, ஊராட்சியில கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே நெமிலி அகலம் முதல் விழாகம் வரை 13.69 51 சென்ட் நிலத்தில் நகராட்சி பள்ளிகளுக்கு நவீன பள்ளி கட்டிடம், ஸ்மார்ட் வகுப்பறைகள், அதாவது 5.50 கோடி செலவில் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திருவள்ளூர் வீரராகவர் கோயில் பிரதான சாலை முதல் வீரா தியேட்டர் வரை மழை நீர் வடிகாலுடன் கூடிய சிமெண்ட் சாலைகளையும் அமைத்து மக்களுக்கு போக்குவரத்திற்கு ஒரு சிறந்த சாலையை அண்ணன் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். திருவள்ளூர் நகரம் வார்டு எண் 14 கலைஞர் அறிவுசார் நூலகம், அதாவது லைப்ரரி 2.25 கோடியில மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் நகரம் பெரியகுப்பம் வார்டு எண் 22 1.90 கோடி மதிப்பீட்டில் ஆரம்ப 10.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உங்களுக்காக அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடம்பத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கம் விவசாய மக்கள் பயன்பெறும் வகையில் கூவம் ஆற்றின் குறுக்கே 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளதையும் ஆலோசிக்கங்க. அவர் உங்களுக்காக உழைத்து திருவள்ளூர் தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக நீங்கள் அனைவரும் கலைஞர் மற்றும் நம்முடைய அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் சின்னமும் வாய்ப்பு கொடுத்து அவங்க வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எப்பவுமே கேப்டன் மிக
நாங்கள் நல்லபடியா ஃப்ரெண்ட்ஷிப்போடு எப்பவுமே இருக்கும். அதனால அன்னைக்கு திருத்தணி கோயில் அண்ணன் என்ன பார்த்தாரு, எனக்காக நீங்க பேசணும்னு. அவருடைய அன்பை நான் தட்ட முடியாது. நான் பேசுறேன்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு அப்பவே உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். உண்மையிலே மகிழ்ச்சி. திருவள்ளூர் தொகுதி அபார வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வரணும். எம்எல்ஏ மட்டும் இல்ல, அமைச்சராகவும் அவர் பதவியேற்று திருவள்ளூர் தொகுதிக்கு ஒரு சிறந்த ஒரு வேட்பாளராக நிச்சயிப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் எம்எல்ஏ அவர் ஒதுக்கி செய்தது. ஆனா இங்க இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. எப்படி வளர்ச்சி 3000 பேர் நாங்க சாப்பாடு போட்டோமா, அது மாதிரி அண்ணனும் அன்னதானம் வழங்குகின்ற இவரும் காட்ட மாதிரி ஒரு அன்னதான பிரபுகளை மறக்க கூடாது. கூப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பதுதான் நம் தமிழ்நாட்டின் பண்பாடு பழமொழி. கேப்டன் தன்னை தேடி வந்தவங்க பசியோட போகக்கூடாது என்பதனால அன்னதானத்தை 50 காலமாக தேர்தல் தொடர்ந்து செய்தார். அதே போலதான் என் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களும் ஏழை எளிய மக்களுக்கும் அவரை நம்பி வர அனைவருக்குமே உணவை கொடுத்து அன்னதான பிரபுவாதிக்கு செயல்பட்டு வருகிறார் என்பது எனக்கு தெரியும். அது மட்டுமில்லை, அவர் தன்னால் முடிந்த எல்லா உதவியும், கல்வி உதவி, மருத்துவ உதவி, ஊனமுற்றோர் உதவி, எல்லா உதவியுமே மக்களுக்காக தன் கல்லூரி மூலமாகவும் எம்எல்ஏவாகவும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்களாகிய நீங்கள் நல்லா உணரணும். இந்த முறை தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் நீங்க எல்லாரும் பார்த்தீங்களா? தேர்தல் அறிக்கை புத்தகம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டு இந்த புக்கை நீங்க எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். நான் அன்னைக்கு அறிவாலயம் போயிருந்தேன். இந்த புக்கை வெளியிட்ட அன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் கேட்டேன், எனக்கு இந்த புக்கை உடனே அனுப்புங்கள். உடனே 25 புக்கை டைப் பண்ணி எனக்கு நம்ம தலைமை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டாரு. இந்த புத்தகம் இந்த வண்டியில என் கூடயே நான் வைத்திருக்கிறேன். இதுல மிக முக்கியமான வாக்குறுதிகளாக தாய் குலங்களே உங்களுக்கெல்லாம் நான் பேசுறேன். ஒரு பொண்ணுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் தெரியும். அண்ணா உங்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரப்பட்ட அனைத்து பெண்களும் உங்க வீட்டுக்கு வேண்டிய உபயோக பொருட்களை, அது கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், ஏசி, என்ன வேணும், மைக்ரோவன் கூட கொடுக்குறேன்னு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கூப்பனை கொண்டு போய் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வேண்டிய உபகரணங்களை நீங்களே நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். அந்த 8000 ரூபாய் கூப்பன் சரி சமமாக அனைவருக்கும் தர வேண்டியது கட்டாயம். நம்முடைய சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் சரி சமமாக எந்த ஊரகத்தில் எல்லாருக்குமே கொடுப்பார். அதன் மூலம் என் தாய் குலங்கள் பலனடைய வேண்டும். அதே போல பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் இதுவரைக்கும் கொடுத்தாங்க. இந்த முறை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். போன வாட்டி யாராவது வேறுபட்டு போயிருந்தார். இந்த முறை அதையும் சேர்த்து எல்லாருக்கும் சரிசமமா 2000 ரூபாய் தரப்படும். அதே போல முதியவர்களுக்கு 2500 ரூபாய், ஊனமுற்றவர்களுக்கு 2000 ரூபாய், 8ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக காலை உணவு. நீங்க பிள்ளைகள் குடும்பத்தை யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி விட்டுருக்க ஸ்கூலுக்கு காலை உணவு, மத்தியான உணவு எல்லாம் சாப்பிட்டு ராத்திரி உணவு மட்டும் நீங்க வீட்டுல தயாரிச்சா போதும். அதனால இன்னைக்கு கவர்மெண்டே குழந்தைகளை படிக்கிறதுக்கு இலவச கல்வி, இலவச உணவு, இலவசமாக யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க. எனவே நம்ம குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பார்த்து பார்த்து இந்த திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. அதே போல இன்னைக்கு விவசாயம் சார்ந்த இடம் நெல்லு குவிண்டாலுக்கு 3500 இருந்து 4500 ரூபாயும், கொள்முதல் கரும்பு கொள்முதலும் 4500 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்ல, எல்லா விவசாய பெருமக்களுக்கும் இந்த நவீன கொடுத்து மின்சாரத்தையும் உங்களுக்கு
உயர்த்தி தர போறாங்க. யாரெல்லாம் பால் கொள்முதல் செய்கிறீங்களோ உங்களுக்கு லாபகரமான தொழிலாக அது மாற இருக்கிறது. ஆனா பால் கிலோ உயராது, மின் கட்டணம் உயராது, பஸ் கட்டணம் உயராது. ஆனா கொள்முதல் செய்கிறவங்களுக்கு 5 ரூபாய் லிட்டருக்கு உயர்த்தப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்ற. இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணுமா இல்லையா? இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வரணுமா இல்லையா? அப்ப வரணும்னா நீங்க யாரு போட்டு போடணும்? அண்ணன் ராஜேந்திரனுக்கு, உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போட்டு நீங்க சேர்க்க வைக்கிறப்பதான் இந்த திட்டம்லாம் உங்கள் திட்டமாக வந்து சேரும். எதிர்கட்சிக்கு நீங்க போட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் கொடுக்குறாங்க. யார்கிட்ட பிரிட்ஜ் இல்லை? எல்லா பற்றியும் பிரிட்ஜ் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்றது? அதனாலதான் அந்த 8000 ரூபாய்க்கு கூப்பரே கொடுக்கிறவர்களுக்கு நீங்களே போய் கடையில வாங்கிக்கலாம் சொல்லி நல்ல திட்டங்களை உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க என்பதை யாரும் மறந்துடாதீங்க. திருவள்ளூர் தொகுதி தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியாக மாற்றி அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தை செய்ய உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாய்ப்பு தரணும். 23ஆம் தேதி காலையிலே போய் எல்லாம் ஓட்டு போடுங்க. எல்லாரும் அவங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். அனைவரும் நம்முடைய கலைஞர் ஐயாவும் அண்ணா அவர்களும் ஸ்டாலின் அண்ணன் அவர்களும் கண்டெடுத்த சின்னமும் உதயசூரியன் சின்னத்தில் நிச்சயம் வாய்ப்பு தரணும். எதிர்கட்சிகள் யாராவது இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், பொய் குரலிகளை அவங்க கலப்பி விடட்டும். நம்ம வந்து அண்ணா சொன்ன மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதை மட்டுமே மதித்து நாம் வந்தால் நம் தொகுதிக்கும் மக்களுக்கும் என்ன நல்லது செய்வோம், இந்த தொகுதியை எப்படி முன்னேற்றுவோம் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாய்ப்பு தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனுக்கு வாய்ப்பு தருவீங்களா? உதயசூரியனுக்கு வாய்ப்பு தருவீங்களா? திருவள்ளூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றதை சொல்வீர்களா? எல்லாரும் போய் போட்டு போட்டீங்களா? எல்லாரும் உதயசூரியன் சின்னம் மறந்துவிடாது. அண்ணனின் சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். இது கலைஞர் ஐயா, அண்ணா, ஸ்டாலின், கேப்டன் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சின்னம் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக்கூடாது. இது போன்ற மக்களுக்கு நல்லது செய்பவர்கள் நிச்சயம் அரசியலில் நிற்கணும், மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும். அமைச்சராகவும் அவர் வந்து மக்களுக்கு மீண்டும் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்று மக்கள் சார்பாக அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக என் இருகரம் கூட்டி கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ், காங்கிரஸ் ஒன்றிய செயலாளர் சதீஷ், தேமுதிக செயலாளர் சதீஷ் சுதாகர், அதே போல விடுதலை சிறுத்தை ரகுமான் செந்தில், அதே மாதிரி யோகா அவர்களுக்கும், முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் இடதுசாரி அவர்களுக்கும், அதே போல இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல, அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், பேரூர் கழக நிர்வாகிகளே, தொண்டர்களே, இங்க ஆயில் சரவணன் அவர்களுக்கும், சுதாகர் அவர்களுக்கும், தியாகராஜன் அவர்களுக்கும், மணவாளன் அவர்களுக்கும், முரளி கிருஷ்ணன் அவர்களுக்கும், வெங்கடேசன் அவர்களுக்கும், பாலாஜி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை சொல்லிக் கொண்டு நீங்கள் அனைவரும் கூட்டணி தர்மத்தை மதித்து கேப்டன் அவர்கள் காமித்த வழியிலே நமது கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருவள்ளூர் தொகுதியிலே உதயசூரியன் சின்னம் மகத்தான வெற்றி பெற்று அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற சரித்திரத்தை மீண்டும் படைக்க வேண்டும். அமைச்சராக அவர் மீண்டும் பணியாற்றி திருவள்ளூருக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய நீங்கள் அனைவரும் உதயசூரியனுக்கு வாய்ப்பை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்திருக்கும் என் தாய்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்கள் வேட்பாளர் சகோதரர் ராஜேந்திரன் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை
கையில பிடிச்சு 6ஆம் தேதி என் தொகுதியான விருதாச்சலத்துக்கு இன்றைக்கு நம்ம தொகுதியிலிருந்து உங்களெல்லாம் சந்தித்து வாக்குகளை சேகரித்து மாண்புமிகு தளபதியாரினுடைய தேர்தல் அறிக்கையை இங்கே சுட்டிக்காட்டி எல்லோரும் உதயசூரிய